ரெடி ஸ்டார்ட். गाइस ஒடிக்க போறோம். உண்டியல் ஒடிக்க போறோம். ஏப்பா அதுட்டே இருங்க. அப்பா கை வந்துரும். கை பத்திரம்பா. 2 ஹாய் गाइस, ஹாய் சலாம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்க ரொம்ப நல்லா இருக்கோம். நல்லா பாட்டு பாடுறீங்க. गाइस, இந்த வீடியோ நம்ம வந்து ஒரு ஸ்பெஷலான vlog பார்க்க போறோம். அக்காவோட ஒரு எப்படி சொல்றது, ஒரு சேவிங்ஸ் நம்ம எவ்வளவு பண்ணிருக்காங்கன்னா பார்க்க போறோம். சொல்லுங்க பூஜா. ஆமா, இது பாத்தீங்கன்னா நீங்க பூஜாஸ் கிச்சன்ல பாத்திருப்பீங்க. நம்ம February 2 இந்த வருஷம் வந்து உண்டியல் வாங்க போறோம் அப்படி சொல்லிட்டு ஒரு வீடியோஸ் போட்டிருந்தோம். வாங்கிட்டும் வந்துட்டோம். சோ கடந்த 2 மாசத்துக்கு மேல, இன்னைக்கு வந்து April 13, 2 மாசத்துக்கு மேல நம்ம அதுல வந்து பைசா போட்டு சேர்த்து வச்சிட்டோம். இப்ப பாத்தீங்கன்னா நமக்கு கொஞ்சம் வந்து காசு தேவைப்படுது. எதுக்காக பாத்தீங்கன்னா உங்க எல்லாருக்குமே தெரியும், வீடு கட்டிட்டு இருக்கோம். அது நடந்துட்டு இருக்கு. அதுக்கு இப்ப கொஞ்சம் காசு தேவைப்படுது. அதுவும் ஒரு காசு தான், நம்ம சேவிங்ஸும் ஒரு காசு தானே. 2 மாசமா நான் அதுல வந்து காசு போட்டு சேவ் பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா அம்மா என்கிட்ட கொடுப்பாங்க. நான் சேலரி வாங்கினாலும் அம்மாட்ட கொடுத்துருவேன். சோ அதனால அம்மா என்கிட்ட டெய்லி காசு கொடுப்பாங்க. டெய்லி காசு கொடுப்பாங்க. அதுல நான் வந்து அதுல போட்டு வச்சுட்டு இருந்தேன். இப்ப பாத்தீங்கன்னா வாங்க அந்த வீடியோக்குள்ள போயிட்டு உண்டி எல்லாம் எங்க வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பாக்கலாம். அக்கா ஒரு சீக்கிரட்டான இடத்துல தான் வச்சிருப்பாங்க. அதை நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம வந்து பிரேக் பண்ணி, அக்கா இந்த பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் முடியல. சோ இதுக்குள்ள அக்கா எவ்வளவு சேர்த்து வச்சிருக்காங்கன்னா இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாமா? வெயிட் பண்றேன் गाइस. காசு மேலே காசு வந்தே கொட்டுகிற நேரம் இதே. பூஜா, உங்களுடைய சேவிங்ஸ் இடம் எங்க இருக்கு? இதெல்லாம் நான் வந்து ஒரு துணியெல்லாம் போட்டு மறைச்சு வச்சிருந்தேன். பத்தல गाइस. இப்ப இது வந்து இதுக்குள்ள போட முடியல. நானே வந்து அழுத்தி போட்டு வச்சிருக்கேன். இப்ப வாங்க உடைச்சு உள்ளுக்குள்ள எவ்வளவு இருக்குன்னு பாக்கலாம். அண்ட் அம்மா அப்பா கிட்டயும் போய் காட்டலாம் வாங்க. அம்மா பாத்தீங்களா மாமி? டெய்லி கொடுத்த காசை ஆமா பத்திரமா சேர்த்து வச்சிருக்கேன். இப்ப நம்ம ஓபன் பண்ணுவோம். உடைச்சிருவோமா? நீங்க கெஸ் பண்ணுங்க எவ்வளவு இருக்கும். நீங்க கெஸ் பண்ணுங்க. 1 lakh. நீங்க கெஸ் பண்ணுங்க எவ்வளவு இருக்கும். 96,000. நான் ஒரு 30 to 40,000. நீங்க 60k. 60k. அதிகபட்சம் 50k வரைக்கும் இருக்கும் நான் நினைக்கிறேன். ஓகே, நான் வந்து 45,000. 45,000. சரி, நீ எவ்வளவு சொன்ன? 1 lakh. 96,000. 35,000. 50,000 குள்ள. நீ 60. நான் 45,000. அதுல இருந்து 5,000 முன்ன பின்ன இருந்தா அவங்க வின்னர். ஓகேவா? பிளஸ் அண்ட் மைனஸ். ஓகேவா? ஓகே, ரெடி? ரெடி ஸ்டார்ட். गाइस ஒடிக்க போறோம். உண்டியல் ஒடிக்க போறோம். ஏப்பா அதுட்டே இருங்க. அப்பா கை வந்துரும். கை பத்திரம்பா. 2 எப்படி ஒரே அடிதான் தடி இருக்கு गाइस. அடுத்த உண்டியல் உடைச்சாச்சு. சதறிடுச்சு. இத பாருங்க, இங்கெல்லாம் சதறி கிடக்கு. தல்றா என்னங்க ரெடி ஆரம்பிக்கலாம். காசு அனுப்புவோம். எல்லாம் என்ன ஆரம்பிச்சிருக்காங்க गाइस. சீக்கிரம் பரன்னு என்னங்க எல்லாம். இந்த காசு என்றால் எனக்கு ரொம்ப பிடிக்கும். யாருக்கெல்லாம் பிடிக்கும்னு மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. எங்களுக்கு தான் பிடிக்கும். இப்போ ஒரு தேவை, அது ரொம்ப தேவையா இருக்குது. அதனால சரி 2 months தான் ஆச்சு. இன்னொன்னு அந்த உண்டியெல்லாம் ரொம்பிடுச்சு. அதுக்கு மேல போட முடியல. அதான் இப்போ உடைச்சி நாங்கள் எவ்வளோ இருக்குன்னு பார்க்குறோம். நிறைய பேர் வந்து சொல்லியிருக்கீங்க, அம்மா நாங்கள் உங்களை பார்த்து ஜிஆர்டியில் சீட்டு போட்டிருக்கோன்னு சொல்லியிருக்கீங்க. சந்தோஷமா இருக்குது பார்க்கறதுக்கு. வீடு கட்ட ஆரம்பிச்சிருக்கோன்னு சொல்லியிருக்கீங்க. அதெல்லாம் பார்க்கறதுக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்குது. அந்த கமெண்ட்ஸ் எல்லாம் படிக்கிறதுக்கு. நம்ம வீடியோஸ் போட்டு அது யாருக்காவது ஒருத்தருக்கு இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றப்போ ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எங்களோட வீடியோ சக்ஸஸ்னு அர்த்தம். சக்ஸஸ். இந்த மாதிரி இத பார்த்து யாராவது உண்டியல் சேவ் பண்ணி நீங்களும் இந்த மாதிரி உடைச்சிருந்தீங்கன்னா அதையும் கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. என்ன விஷா? ஆனா ஒரு மாதிரி ஜாலியா இருக்கும். மொத்தமா சேர்த்து வச்சுட்டு அதுல எவ்வளவு இருக்குன்னு தெரிஞ்சுக்கிற போது ஃபாஸ்ட் வேகமே இல்லையே யார் கையிலயும். கேமரா கையில பிடிச்சு கதை பேசிட்டு இருக்கேன்.
சரி வா நீ வந்து புடி வா. சிரிப்பே வரல தானே, எனக்கே சிரிப்பு வரல. தேவையா இந்த அவமானம் உங்களுக்கு தேவையா? இது ரொம்ப திக்கா இருக்கு போல, அதனால கொஞ்சம் ஸ்டோரேஜ் கம்மியா பிடிச்சிருக்கு. இது பாருங்க இவ்வளவு திக்கா கொடுத்துருக்காங்க. மெல்லிசா கொடுத்துருந்தா நிறைய உள்ள போடலாம். அம்மா இங்க எங்கன்னா செதறி இருக்கா பாருங்க. இல்ல ஓகே கைஸ், கவுண்டிங் போது இந்த ரஜினி முருகன் வேலைகள்லாம் பார்க்க கூடாது சரிங்களா? நேர்மையா இருக்கணும். அப்படியே அங்க பாருங்க இங்க பாருங்கன்னு தொடைக்கடியெல்லாம் போக கூடாது. வர்ஷா உனக்குதான். என்கிட்டீங்களா? என்னடா அவ்வளவு சீக்கிரம்? வியாபாரி இல்ல 100% வியாபாரி. என் கையில எவ்வளவு காசு கொடுத்தாலும் இப்படின்றதுக்குள்ளே இதுவே ஜெயோட சேவிங்ஸ் இருந்தா என்னத்துக்கு ஒரு 10 நிமிஷம் ஆயிருக்கும் உங்களுக்கு என்றதுக்கு. 9100. நீங்க 11000. சரி 11,000 ஒரு 9,000 20,000. நீ 27,000 15,000 அருண். இப்ப நான் சொன்ன மாதிரி வந்திருக்கு 45,000 கிட்ட. நான் தான் சொன்னேன் 45 கரெக்டா சொன்னேன். எவ்வளவு வருது? 27 ஒரு 12 தானப்பா? 12 15 15 27 32 42. நான் தான் வின்னர். நான் 1 lakh சொன்னேன். பேராசை ஜெய் அம்புட்டும் கிரைண்டரா கிரைண்ட் குட்டி போடும் நினைச்சேன். குட்டி போடல. கைஸ் மொத்த விலை எவ்வளவு இருக்குன்னா சேர்த்து வச்ச உண்டியல் எனக்கு தெரியும் 2 months தான் நம்ம சேர்த்து வச்சிருக்கோம். அவ்வளவு காசு வரும். இல்ல நம்புவாங்கன்னு நினைச்சாங்க. எப்பயுமே தெளிவா இருக்காங்க. நிஜமா எனக்கு தெரியும். எப்பயுமே காசு போடுறேன். ஜெயோட சேவிங்ஸ் எல்லாம் எப்பயுமே மாசம் தான் இருக்கும். இந்த மாதிரி டெய்லி 1000 தருவாங்க. ஒரு சில நாள் மிஸ் ஆயிடும். சின்ன சேவிங்ஸ் எல்லாம் ஜெய் பண்ண மாட்டான். எனக்கு சும்மா இவங்க பிராங்க் பண்ணலாம் நினைச்சேன். இவங்க எனக்கு பிராங்க் சொல்லிட்டு இந்த மாதிரி இல்ல நிஜமாவே எனக்கு தெரியும் பைத்தியம். ஓகே கைஸ், இதுல வந்து டோட்டலா 42,100 rupees இருக்கு. கரெக்டா சொல்லலாம். யார்கிட்ட டெய்லி கொடுப்பேன்? இந்த 100 மட்டும் எப்படி போட்ட? 100 அது வந்து என்கிட்ட காசு இருந்துச்சா? என்ன பண்றேன்னு தெரியும். ஸ்டார்டிங்ல வந்து ஒரு அவசரத்துல போடுவாங்கல்ல, அந்த மாதிரி ஸ்டார்டிங்ல போட்ட காசு. எல்லாம் கலெக்ட் பண்ணுங்க. நான் வந்து என்ன நினைச்சேன், நான் எந்த காசு கிடைச்சாலும் போட்டுலாம் நினைச்சேன். ஓகே 100 ரூபாய் போடலாம் நினைச்சேன். அந்த 100 ரூபாய் போட்டேன். இல்ல நகர்த்தி விடுற கரெக்டாவே. गाइस இந்த காசு வச்சு டூர் போலாம் நினைச்சோம். ஆனா எங்க அம்மா நோ, இல்ல அவசர தேவை இருக்கு. அவசர தேவை. இப்போ கன்ஸ்ட்ரக்ஷன் வொர்க் ஃபுல்லா போயிட்டு இருக்கு, ஃபுல் ஃப்ளெஜ்டா. சோ அதுக்கு தான். அதனால பில்டர் அங்கிளுக்கு கொடுக்கணும். அதுக்காக சரின்னு சொல்லிட்டு எடுத்தாச்சு. ஓகே கைஸ், நீங்களும் இதே மாதிரி சேவ் பண்ணுங்க உங்க வீட்ல. ஓகே vlog எண்ட் பண்ணிக்கலாமா கைஸ்? எண்ட் பண்ணிக்கலாம். இன்னைக்கு யாரெல்லாம் இந்த மாதிரி உண்டியல்ல சேர்க்க ஆசைப்படுறீங்க, உண்டியல்ல சேர்க்கணும்னா முதல்ல சம்பாதிக்கணும் சரிங்களா? என்னப்பா காட்டுங்க காசை வந்து நம்ம வீடியோல காட்டுவோம் கைஸ். இதுதான் வந்து அக்காவோட சேவிங்ஸ். ஒரே ஒரு அட்வைஸ் மட்டும், இன்னைக்கெல்லாம் ஒரு கம்பெனியில வேலை செய்யறவங்க கூட இன்னொரு அதாவது வருமானம் வரணும்னு சொல்லிட்டு பார்ட் டைம் ஜாப் ஒர்க் பண்றாங்க. அதாவது ஒரு கம்பெனியில வேலை செஞ்சுக்கிட்டே இன்னொரு சுய தொழில் ஏதாவது பண்ணணும்னு நினைக்கிறாங்க. நம்ம வீட்டுல இருக்கிறோம்னா கண்டிப்பா இன்னைக்கு வாய்ப்புகள் அப்படியே கொட்டி கிடக்குது எல்லாருக்குமே. அவங்கவுங்களுக்கு தெரிஞ்சதை ஏதாவது பண்ணி நம்மளால முடிஞ்ச வருமானத்தை சம்பாதிச்சா மட்டும்தான் இந்த மாதிரி ஏதாவது சேவிங்ஸ், ஏதாவது வாழ்க்கையில வந்து அடுத்த கட்டத்துக்கு போறது, முன்னேறது, அதெல்லாம் பண்ண முடியும். நிச்சயம் நீங்களும் உங்களால முடிஞ்ச ஒரு என்ன சொல்றது, ஒரு சுய தொழிலோ ஏதோ ஒன்று பண்ணுங்க. ஒரு வேலைக்கு போறதோ ஏதோ ஒன்று பண்ணுங்க. உங்களால முடிஞ்ச சேவிங்ஸை பண்ணுங்க. அதுக்காக மட்டும்தான் இந்த வீடியோ சரிங்களா? வாழ்க வளத்துடன்.